உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடிவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். பிறக்கவிருக்கிற இந்த 2026வது புத்தாண்டு ஒவ்வொருவருக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகிறது, என்னவெல்லாம் கொடுக்க போகிறது தொடர்ந்து பார்த்தே வரும். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் சிம்ம ராசி நேயர்களுக்கு. எப்படி இருக்க போகுது சிம்ம ராசி நேயர்களுக்கு? சூப்பரா இருக்க போகுது. என்ன மேடம் சூப்பராக இருக்குது, வேலை பழு தாங்கலை, பிரச்சனையாக இருக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, எது எடுத்தாலும் டிலே ஆகுது, ஏன்டா இருக்குன்ற மாதிரி இருக்குது. நான் இதெல்லாம் நம்பரே ஆளே இல்லை, என்னையே நம்ப வைக்கிற அளவுக்கு போய் பார்த்தா நான் தான் எல்லாத்துலேயும் போய் ராசி பலன் பார்த்துட்டே இருக்கேன். சரியாக போகுமா போகாது, அந்த அளவுக்கு திடீர்னு எல்லாம் தலைகீழாக மாறின மாதிரி இருக்குது. போன வருஷம் வரைக்கும் என் பேச்சை கேட்டவன் இப்போ யாரும் கேட்க மாட்டேங்கிறான். இந்த மாதிரி தானே ஓடிட்டுருக்கு. 5 மாதம் இப்படி தான் ஓடும். நான் என்ன பண்ணுறது? நீங்கள் போய் சண்டை போடணும்னா குருட்டு தான் சண்டை போடணும், சரியா? அவர் யார் இதுக்கப்புறம் மாற போகிறேன்னு சொல்ல போகுது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் குரு 12ஆம் இடத்துல குரு வந்தப்பறம் அந்த கதையை பார்க்கலாம். சரி வாங்க, சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த 2026வது வருடம் அப்படின்னா, திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கு. 8ஆம் இடத்துல என்னதான் சனி அமர்ந்து கொண்டு 8ஆம் இடத்தை அப்படியே சனி ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவார்னா, அப்படியே பால் பண்ணுவார், ஃப்ரீஸ் பண்ணுவார். இதுதான் ரொம்ப சிம்பிளிக்க சூட்சமாக புரிஞ்சுக்கோங்க. சனியை பார்த்து பயப்படுறோம் அந்த இடத்த அப்போ அந்த 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விபத்து கண்ட எல்லாத்தையும் சனி என்ன பண்ண போகிறார், க்ளோஸ் பண்ண போகிறார். அப்படியே பயந்துக்கிட்டு யாரையும் விட சிம்மராசிக்காரங்களை ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கு டைமே கிடைக்கலன்னு சொல்கிற அளவுக்கு சனி டென்ஷனாக இருக்காராமா. நீங்கள் நான் டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எப்படி? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிறக்கவிருக்க 2026வது வருடம் ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கும்னா, பயங்கரமான வேலை பழு இருக்கும். ஒர்க் வைஸும் சரி, ஹெல்த் வைஸும் சரி, ரொம்ப ப்ரெஷராக இருக்கிற மாதிரியே ஒரு சினாரியோ கிரியேட் ஆகும். உங்களை விட்டா இந்த வேலையை பண்ண ஆளே இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு சில விஷயங்களை மேற்கொள்வார்கள். 11ஆம் இடத்துல குரு வர்றது, லாபத்தில் குரு வர்றது ஓகே தான். ஆனால் எகெயின் அவர் வக்ரமாய் ஒரு 2 மாசம் இருக்கனால 10ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ணும். 10ஆம் இடம்ன்றது வேலை ஸ்தானம். அப்ப நிறைய வேலை பழு அதிகரிக்கும். ஓகே, அப்படி இருந்தால் சிம்மராசிக்காரங்களும் நல்லா இருக்க முடியும்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டி இது வரைக்கும் இருந்த கேது வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் இப்படி ஏன் இப்படின்ற மாதிரி அமைதியாக இருந்தால் நாங்களாம் என்ன பண்ணுறது? நான் சொல்லிகிட்டே இருக்கேன், சிம்மராசிக்காரங்களாம் இப்படி இருக்காதீங்க, எப்பயும் போல நில்லுங்கன்னு. அதனால் சிம்மராசிக்காரங்களுக்கு டியூன் பண்ணி விடுறதுக்குன்னே பிளானட்லாம் ஒவ்வொரு இடத்துல அமர்ந்திருக்கு. பஞ்சமஸ்தானத்தில் போய் ராசிநாதன் அமர்தலை விட மிகப்பெரிய கொடுப்பனை எனக்கு தெரிந்து எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியான டைம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சாலும் சாமி தெரியாட்டியும் சரி, இந்த சிம்மராசிக்காரங்களை அப்படியே ஒரு ஷீல்டு மாதிரி என் பிள்ளைய தாங்க நான் இருக்கேன்டா சாமின்ற மாதிரி உங்கள் குலதெய்வம் உங்கள் பின்னாடியே நின்றுட்டுருக்கு. பயங்கர இன்ட்யூஷன் பவர். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த தடவை கிடைக்கிற மாதிரியான ஒரு உள் உணர்வு வேற எப்பயுமே கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. என்ன தான் போனாலும் சரி, இதெல்லாம் விட்டுட்டு என் வேலை நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டு யாருக்குன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு தான் உண்டு. இப்படிப்பட்டவங்களாம் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. வேலையை பார்க்காம இருக்கவங்களுக்கு தான் மற்ற பிளானட்லாம் ஆப்பு வைக்குமே தவிர, வேலையை பார்க்குறவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. சிங்கத்தை யாராவது ஏதாவது பண்ண முடியுமா? அதனால் பெருசாலாம் கவலைப்பட்டுக்காதீங்க. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து இந்த தடவை 3 விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 1, வேலை பழு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. வண்டி வாகனத்துல கண்டிப்பாக ஒரு விபத்தோ இல்லை வண்டி வாகனம் மாற்றமோ நிகழலாம். என் வண்டி திடீர்னு ஆயில் போச்சு, என் வண்டிக்கு ஆயில் மாற்றினேன், 2 வீலராக இருந்தது பழசாக இருந்தது புதுசாக மாற்றினேன், காரை பழைய கார் வாங்கிட்டேன், அது பிரச்சனை வந்துச்சு, இல்லை புது காரே எனக்கு பிரச்சனை வந்துச்சு, டயர் மாற்றினேன், வீல் மாற்றினேன், வீட்டுக்கு ஏதாவது செலவு பண்ணேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. எப்போ முதல் ஒரு 5 மாதங்கள் ஓகே, கொஞ்சம் இழுத்து சில விஷயங்கள் முடியும். 11ஆம் தேதி முடியணும் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், நம்ம ஸ்பீடுக்கு எல்லாரும் வருவாங்களா? மற்றவங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ கிரகம் இயக்கும்ல. அதனால தேவையில்லாமல் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் ஒரு 3 மாதங்களுக்கு நடக்க போகுது இல்லை. வேலை கொஞ்சம் டிலே தான் ஆகும். அதனால நீங்கள் டென்ஷன் ஆகி நீங்கள் கடுப்பாய் உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்க. அடுத்தவர்களுக்காக நீங்கள் உழைச்சதெல்லாம் போதும். முதல்ல உங்கள் குடும்பம், உங்கள் ஆரோக்கியம், உங்கள் ஹெல்த்தை நீங்கள் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. சிம்மராசிக்காரங்க கால் ரொம்ப கவனமாக இருக்கணும். கால் பாதம் பெயினாக வருது, காலில் பெயின் வருது, இடுப்பில் பெயின் வருதுன்ற மாதிரி இந்த 3 நரம்புகள் இழுக்கிறது, இதெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த தடவை அனுபவிப்பீங்க. அதே மாதிரி வயிற்றுல இன்டைஜஷன் ப்ராப்ளம் வந்தே தீரும். முதல் 2 மாதம் ஆரம்பிக்கும் போதே வயிறு உப்பசமாக இருக்கிறது, வயிற்றுல பிரச்சனைன்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். சாப்பாடு விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை. டைம் மாதிரி இல்லாமல் சாப்பிட்றது, உழைச்சிக்கிட்டே இருந்து டயத்துக்கு சாப்பிடாமல் விடுறது, தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, இந்த லிக்யூட் எல்லாம் சந்திரன் தான். நீங்கள் தண்ணி குடிக்க தேவையில்லாத தாட்டெல்லாம் வெளில வந்துடும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இது ஒரு மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. எவ்வளோக்கு நீங்கள் தண்ணியை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தலைவலி வராது. சயின்ஸும் அதுதான் சொல்லுது.
இப்போ தலைவலினா என்ன, சூரியன் சந்திரன் தான் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் தண்ணி குடிக்க என்ன ஆகும்னா நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு டென்ஷன் கம்மியாகும், பிபி கம்மியாகும். இந்த தடவை கொஞ்சம் பிபி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு, ரத்தத்தில் அணுக்களுடைய தன்மை கம்மியாகிறது, ஹீமோகுளோபின் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் முதல் 5 மாதங்கள் இருக்குது. ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சரியா? நம்ம ஊருக்கு நல்லவங்களா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு நல்லவங்களா இருக்கணும்ல, முதல்ல நம்மளை பார்த்துக்கணும்ல. உங்களை வச்சு தானே உங்கள் வீடு, உங்களை வச்சு தானே உங்கள் குடும்பம். அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் வீட்டில் உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் இல்லை உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ஒரு சின்ன ஒரு கேப். இந்த கேப் வந்து பிரச்சனையால் வருமா அப்படின்னா பிரச்சனையால் வராது, கூடெல்லாம் வராது. அதனால் பெருசாலாம் கவலைப்பட்டுக்க வேணாம். பட் ஸ்டில் ஏதோ ஒரு கேப், அது உங்களுக்கான வேலையாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கான வேலையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. வாட் எவர் இட் இஸ், இதில் சிம்மராசிக்காரங்களுடைய பொதுவாக சிவபெருமான் வழிபாட்டை கொண்ட சிம்மராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் குரு பகவான் துணையாக இருப்பார். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பகவான் உங்களுக்கு 4, 6, 8 இந்த வீடுகளை பார்ப்பார். 5, 7, 9 பார்வையாள் 4, 6, 8 வீடுகளை பார்ப்பார். குரு பகவான் தான் செல்வச் செழிப்புக்கும் பணத்திற்கும் ஐஸ்வர்யத்திற்கும் அதிபதி. சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் அட்டமச் சனியாகவே தொடர்கிறார். சிம்மராசிக்கு இந்த ஆண்டில் ராகு கேது பயிற்சிகள் இருக்கிறதா? பிற்பகுதியில் குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்ற பொழுது சிம்மத்துக்கு விரைய குருவாக வருகிறார். சிம்மத்திற்கு விரைய குரு. அப்போ சிம்மத்திற்கு பொறுத்தளவில் 5, 8க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் வீட்டில் வருகை தரும் பொழுது எப்படியெல்லாம் இருக்கும் என்பதையெல்லாம் ஒரு ஆராய்ந்து பார்த்திருக்கிறேன், சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். அதாவது உத்தியோகத்தில் எதிர்பாராத முன்னேற்றம் உண்டாகும். உண்மையா? உண்மை. உத்தியோகத்தில் எதிர்பாராத முன்னேற்றம். 12வது வீட்டிற்கு வந்த பிறகு கட்டுக்கடங்காத செலவுகளை எல்லாம் வந்துடும். ஆமாம், 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம். ஒருவேளை உங்களுக்கு பையன் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னா அனுப்பிச்சி வச்சுருங்க, இல்லைன்னா தண்ட செலவு வரும். சாமி பிள்ளையே சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது அப்படின்னாரு, சரியாயிருவாங்க. ஆமாம். அதே போல் வீட்டின் பொருளாதார செழிப்பு, வசதிகள் அதிகரிப்பு வந்துடும். செலவழித்து சுகமாக இருக்கிற மாதிரியான சூழல் உண்டாகும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் 8ஆம் இடத்துக்குரியவர் 12ல் போகிறார். அப்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்களது ராசிக்கு 6, 7க்குடையவன் 8ல் போயிருக்கான். அப்போ 6ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்ப்பார். யார்? சனி மகர ராசியை பார்ப்பார். அப்போ சிம்மத்துக்கு மகரம் 6வது வீடு. அதே போல் அந்த வீட்டுக்கு அதிபதி 8ல் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட நோய்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட கடன்கள், குருவின் பார்வையினால் ஒரு கடனை வாங்கி ஒரு கடன் அடைச்சேன் அப்படிங்கிற ஒரு முடிவாவது வரணும், அதுவும் நடக்கும். 8வது வீட்டில் அஷ்டமச் சனியாக சஞ்சரிக்கிறனால கொஞ்சம் சவால்கள் தான். தொழிலில் எதிர்த்து போராடிக்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் ஒன்றும் சந்தோஷமாலாம் இல்லை. சிம்மராசிக்காரன் வருகடலையாக இருக்கான். கொத்துன்னு கொத்திருச்சு. சும்மா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. பிள்ளைங்க ஒரு பக்கம், பொண்டாட்டி ஒரு பக்கம், குடும்பமே அல்ற சில்ற, என்னமோ தொழிலை இழுத்து போட்டுக்கிட்டு 4 பேர் நண்பர்களோட உதவியினால ஏதோ ஓடுது. வருமானம் கையில் இல்லை, பாக்கெட்டில் பணம் வைக்க நீதி இல்லை. காலில் வேறு அடிபட்டுருக்கு, விரல்களில் அடிபட்டுருக்கு, நடக்க முடியாமல் இருக்கலாம். கிரகம் அப்படி இருக்குது. அப்போ மந்த நிலை தான். 8ல் போய் சனி இருந்து சிம்மத்துக்கு 10ஆம் இடத்தை தடை செஞ்சிட்டான். அப்படியே எச்சி முழுங்கி ஓடி வெறுத்து போய் அப்படியே கோபம் தலைக்கேறி கொப்பளிக்குது. ஒன்றுத்துக்கு ஆகாதவங்கிட்டெல்லாம் போய் கெஞ்ச வேண்டியிருக்கு. சும்மா அப்படி கம்பீரமாக உறக்க இருந்தது எல்லாம் அது தகுதிக்கு தக்கபடி, அதாவது எந்தெந்த வேலை எப்படி இருக்கணுமோ அதெல்லாம் தனக்கு கீழே உள்ளவங்கிட்டெல்லாம் அவங்கெல்லாம் ஐடியா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பொறுமையோடு சிந்தித்து செயல்படணும். அப்போ தான் நல்ல பலன்களை பெறலாம். ஆமாம், நல்ல பலன்களை நாங்கள் எங்கே பெற்றோம்? ஆன்மீக வழிபாடு, ஒரு சாதுவான அணுகுமுறை,
சகிப்புத்தன்மை இந்த காலத்தை சமாளிக்க உதவும். சனி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்தால் எதிர்மறை விளைவுகள் குறையும். குறைந்தது நல்ல பலன்களாவது நடக்கும். ஐயா ஒரு பரிகாரம் சொல்கிறேன், கேட்குறீங்களா? புளியங்கொட்டை 40 வயசா 40 புளிய விதை எடுத்துக்கோங்க, வயதுக்கு தக்கபடி எடுத்துக்கோங்க, ஒரு பையில போட்டுக்குங்க. 12 இருக்கிற குரு பகவான் அங்கே வாரார். குருவுக்குரிய 16 வருஷத்துக்கு 16 கடலை உருண்டை, சனி பகவானுக்குரிய 19 எள்ளு உருண்டை வாங்கி ஒரு பையில் ஒன்றா போட்டு உங்களோடையே செமந்துக்கிட்டு அலைங்க. இந்த கிரகங்கள் அந்த தங்களுடைய குணங்கள் உள்ள அந்த பொருள்கள் மீது பார்வையை திருப்பி உங்களை விட்டுரும். ஏற்கனவே சொன்னோம், புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிங்கய்யான்னு சொன்னோம். யார் கேட்குறீங்க? அப்போ சனி நீராடுனா சரியாக போயிருமையா? அதே போல் கேது பகவான் ஜென்மத்திலேயே உட்காந்துருக்கான். ராகு பகவான் அவன் 7ல். அப்போ ஜென்ம கேது நல்லதை சிந்திக்க விடலையா? மன உளைச்சல், விரக்தி, பயம், பீதி, கவலை, துக்கம், நல்ல சிந்தனையே இல்லையா? என்னையா செய்யுது? அப்போ டெய்லி விநாயகர் அகவல் படிங்க, 48 நாள் படிங்கய்யா. ஒரு மண்டலம் படித்தாலே நம்மளை பிடிச்சதெல்லாம் போயிருமையா? சீதக்களப செந்தாமரை பூம்பாத சிலம்பு வளை செய்பாட, அப்படி ராகமாக படிங்க. படித்து மஞ்சள் கலந்த அரிசி அதில் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இப்போ ஒரு பிள்ளையார் பிடிச்சி சாமியை கும்பிடுங்க. கும்பிட்டு முடித்த உடனே அதை நசுக்கி விட்ருங்க, பின்ன பண்ணி விட்டுருங்க. சனி எவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த ஆண்டுக்கு பிறகு குரு 12க்கு வரும்போது என்ன செய்வார்? பார்வை நல்லா இருக்கும் இல்லையா? சூப்பராக இருக்கும். அப்போ புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். விருப்பமில்லாத இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் வருடத்தின் பிற்பகுதியில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஜனவரி முதல் மே வரை சவாலாக இருக்கும். சக ஊழியர்களுடன் ஒருங்கிணைந்து பராமரிப்பது அவசியம். விரும்பிய பலன்களை அடைய கடின உழைப்பது. காலையில் தூங்கும்போது சூரிய உதயத்துக்கு முன்னால் எழுச்சிங்கன்னா எந்த கிரகமும் உங்களை தொந்தரவு பண்ணாது. அதனால் விடாமுயற்சியுடன் முயற்சி செய்தால் வெற்றி உண்டாகும். மகம், பூரம், உத்திரம், உண்ணாத பாத்திலே பிறந்த சிம்மராசி என்பர்களே, சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இப்பொழுது அஷ்டமசனி நடந்து கொண்டிருக்கிறது. அஷ்டமசனி நடந்து கொண்டிருப்பதால் என்ன ப்ராப்ளம் வருமோ என்று நீங்கள் பயப்படுவீர்கள். ஆனால் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அந்த அஷ்டமசனுடைய தாக்கத்தை குரு பகவான் தீர்ப்பார். ஆகவே குரு வழிபாடுகளின் மூலமாக அஷ்டமசனுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபட முடியும். மேலும் சனி பகவான் என்ற ராசிநாதன் குரு பகவான் இந்த சனிக்கு கேந்திரத்திலே இருக்கிறார். ஆகவே அஷ்டம் சனி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. மேலும் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு அந்த சனி பகவானுக்கே குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே மே மாதம் வரை சங்கடங்கள் இருக்கும். சிம்மராசிற்கு மே மாதம் வரை நிறைய சங்கடங்கள் இருக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். அடுத்து இந்த வருடம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். ஆக தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுவும் முக்கியமாக கொடுக்கல் வாங்கலை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் உங்களுக்கு மூட்டு வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கிழங்கு வகைகளை சாப்பிடுவதை முடிந்தவரை தவிர்த்து விடுவதும் நல்லது. உங்கள் ராசி குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே இந்த வருடம் மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே இந்த வருடம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. சிறிது எச்சரிக்கை உணர்வுடன் நீங்கள் இருந்தாலே இந்த வருடம் முழுமைக்கும் சிம்மராசிக்கும் நன்மைகளை அடைய முடியும். இந்த வருடம் சிம்மராசியிலே பிறந்து திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருட ஆரம்பம் முதல், அதாவது ஜனவரி 1 முதல் மே மாதத்திற்குள் உங்களுக்கு அஷ்டமசனி நடந்து கொண்டிருந்தாலும் திருமணம் நடக்குமோ என்ற பயம் ஏற்பட்டு, ஆனால் கண்டிப்பாக மே மாதத்திற்குள் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. விரைவில் அந்த திருமணம் நடைபெறுவதற்காக உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்கிறதா என்று பார்த்து அதற்கான பரிகாரங்கள் நீங்கள் ஜனவரி மாதத்திற்குள் முடித்துக்கொள்ள வேண்டும். ஜனவரி மாதத்திற்குள் பரிகாரத்தை முடித்துவிட்டால் கண்டிப்பாக மே மாதத்திற்குள் திருமணம் கைகூடும் என்று உறுதியாக நம்பலாம். இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் 5ஆம் இடத்தில் சனியுடைய பார்வையும் இருப்பதனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. வளைகாப்பு, சீமந்தம் போன்ற விஷயங்களை அதிகமான தடபுடலாக செய்யாமல்
குடும்பத்திற்குள் செய்து கொண்டால் மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறிது சங்கடத்துடன் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரம்பத்தில் லாபம் இருக்காது, எல்லாவற்றிலும் முடக்கங்களாகும். ஆனால் தொடர்ந்து முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முதலில் நஷ்டம் ஏற்பட்டாலும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். லாபம் ஜூன் மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். அந்த இடமாற்றம் நீங்கள் விரும்பாத இடத்தில் ஏற்படுவதாக இருந்தாலும் ஜூன் மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் சலிக்காமல் செய்யுங்கள். அப்பொழுதுதான் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். பிரைவேட் தொழில் செய்பவர்கள் இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு வேறு வேலை தேடக்கூடாது. இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு வேறு வேலை தேடினால் சில காலம் வேலை கிடைக்காமல் போய்விடும். சில மாதங்கள் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படும். வேலையை மாற்ற விரும்புபவர்கள் இருக்கின்ற வேலையிலே தக்க வைத்து கொண்டு வேறு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது. அடுத்து இந்த வருடம் மாணவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆகவே சிறிது எச்சரிக்கையுடன் படிக்க வேண்டும். மற்றவுடன் கலந்து படிப்பதை விட தனியாக உட்கார்ந்து படிப்பதே மிகவும் சிறப்பானது. விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். ஆனால் நெற்பயிரை பயிரிடுபவர்கள் சிறிது மழையினால் சேதாரத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆகவே அவர்கள் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் எதை பயிரிட்டால் எந்த காலத்தில் எதை பயிரிட்டால் நல்லது என்று அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்துக்கு சென்று அவர்களுடைய ஆலோசனை பேரிலே நீங்கள் விவசாயம் செய்வது மிகவும் சிறப்பானது. அரசியல்வாதிகளுக்கு இந்த வருட ஆரம்பத்தில் மே மாதம் வரை சிறிது போதாத காலம்தான். தேவையில்லாத எதிரிகளெல்லாம் வருவார்கள், எதிரிகள் முளைப்பார்கள். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். முக்கியமாக குரு வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய ஆசிரியர்களுக்கு, அதாவது உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு அல்லது அவர்களுடைய பரம்பரையில் இருப்பவர்களுக்கு வஸ்திரதானம் செய்துவிட்டு வாருங்கள். ஒரு வியாழக்கிழமை வஸ்திரதானம் செய்துவிட்டு வாருங்கள். அப்பொழுதுதான் அரசியல்வாதிகளுக்கு ஓரளவாவது வெற்றியை பெற முடியும். வயதானவர்கள் அதிகமான கூட்டங்கள் இருக்கும் இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்திலே நீங்கள் சாகசங்கள் செய்வதையும் தவிர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் சிறு அளவில் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வயதானவர்கள் அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடங்களுக்கு சென்றால் ஆரோக்கியத்தில் பங்கம் ஏற்படும். ஆகவே குறைந்த கூட்டங்கள் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்றுவிட்டு வந்தால் போதுமானது. அடுத்து இந்த வருடம் மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, மகத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் சூரிய பகவான் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. ஒரு முறை குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வாருங்கள். குலதெய்வத்திற்கு உங்களால் முடிந்த அளவு மலர் மாலைகளை தொடுத்து, உங்களால் முடிந்த அளவு அவர்கள் நைவேத்தியம் செய்வதற்காக பச்சரிசி, வெல்லம் ஆகியவற்றை கொடுத்து விட்டு வர வேண்டும். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற முடியும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அல்லது மதுரை அம்பதிக்கு சென்று மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக தனலாபம் கிடைக்கும். உத்திரம் உணவு பாத்திலே பிறந்தவர்கள் அவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று மகாலட்சுமியை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பது. ஏனென்றால் உத்திரம் உண்ணாத பாதம் என்பது மகாலட்சுமியுடைய நட்சத்திரம். ஆகவே மகாலட்சுமியை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. ஸ்ரீரங்கத்தில் தனிக்கோயில் நாச்சியாராக மகாலட்சுமி இருக்கிறார். அவரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்துவிட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் சிம்மராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைந்து